ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நியூஸ் கிச்சன்ல சிம்பிள் சமையல் சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன். பட் யூடியூப்ல போட தான் எனக்கு வந்து கை வர மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம மெனுல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சின்ன வெங்காய சாம்பார், அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல மிச்சம் மீதி இருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு பொரியல், அப்புறம் ஏர் ஃப்ரையர்ல மசால் வடை. டீப் ஃப்ரை விட ஏர் ஃப்ரை வந்து கொஞ்சம் கில்ட் ஃப்ரீ, நிறையவே சாப்பிடலாம். அதனால ஏர் ஃப்ரை மசால் வடை. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆஸ் யூசுவல் நான் என்னோட நிஞ்சா குக்கர் தான் யூஸ் பண்றேன். நீங்க பிரஷர் குக்கர்லயும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். பட் டைமிங்ஸ் மட்டும் மாறும். நான் அதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. பட் அம்மா யூசுவலா இந்த மாரி பாட் அண்ட் பாட் நெறைய பண்ணியிருக்காங்க. பட் நான் பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணாதனால எனக்கு எக்ஸாக்ட் டைமிங் சொல்ல தெரியல. குக்கர் பேஸ்ல தண்ணி விட்டுண்டு அதுக்கு மேல இந்த மாரி ஒரு குக்கர் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். இந்த மாரி குக்கர் ஸ்டாண்ட் வந்து சிங்கப்பூர்ல நெறைய ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல கிடைக்கிறது. நான் ஆன்லைன்ல பெருசா வாங்கினதில்ல. இந்த ஸ்டாண்ட் மேல நம்ம ஃபர்ஸ்ட் குதிரவாளி மில்லட்ஸ் வச்சிடலாம். இதோட சைட்ல வந்து சாம்பாருக்கு தேவையான பாசிப்பருப்ப நான் வைக்கிறேன். பாசிப்பருப்பு யூஸ் பண்ணா தான் இந்த பாட் அண்ட் பாட் மெத்தட்ல வந்து அந்த டைமிங்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகி குழஞ்சு வருது. துவரம்பருப்பு சில வாட்டி வந்து ஹிட் ஆர் மிஸ் மாரி தான் இருக்கு. அதனால நான் வந்து இந்த மாரி பாட் அண்ட் பாட்ல சாம்பார் பண்ணேன்னா பாசிப்பருப்பு தான் வைப்பேன். டைம் நெறைய சேவ் ஆகுறதுனால துவரம்பருப்புக்கு பதிலா பாசிப்பருப்பு ஓகே அப்படிங்கிறதுனால இப்படி வச்சுடுறது. ஸோ அதுக்கு பக்கத்துல இந்த சாம்பாருக்கு தேவையான புளிய வந்து ஒரு சின்ன கப்ல தண்ணி விட்டு இதுல நம்ம வச்சிடலாம். இந்த மாரி புளி சேர்த்து வைக்கும்போது புளி வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து குழஞ்சு வரும். ரானஸும் போயிடும். அதனால குக்கிங் டைம் வந்து சாம்பார் பண்ணும்போது நல்லாவே குறையிறது. அதுக்கு பக்கத்துல இந்த சாம்பாருக்கு எனக்கு ஒரே ஒரு தக்காளி தேவை. அத நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாரி மொத்தமாவும் சேர்த்துக்கலாம். அது ஒரு கப்ல வச்சுட்டு, இப்ப பாசிப்பருப்பு மேல கொஞ்சம் கருவேப்பில, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மில்லட்ஸ் மேல ஒரு 1/4 டீஸ்பூன் நெய், பருப்பு மேலயும் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய். இது இந்த நெய்லாம் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா, ஓவர்ஃப்ளோ ஆகாது. வேற எதுவுமே இல்ல. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டாண்ட போட்டு, அதுக்கு மேல அரிசி வைக்கலாம். வீட்ல ஒரு கும்பல் அரிசி சாப்பிடும். ஒரு கும்பல் வந்து மில்லட்ஸ் சாப்பிடும். கும்பலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரு. எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, பருப்போட குக்கிங் டைம் தான் ஹையஸ்ட் குக்கிங் டைம். இந்த மாரி பாட் அண்ட் பாட் வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் குக்கிங் தேவைப்படுறது. நான் இன்னைக்கு 12 மினிட்ஸ் குக்கிங் டைம் வைக்கிறேன். ஸோ 12 மினிட்ஸ் ஹை பிரஷர்ல வச்சதுக்கு அப்புறமா இது 12 மினிட்ஸ் ஆகாது. ஆக்சுவலி 20, 25 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா பிரஷர் ஃபர்ஸ்ட் பில்ட் ஆனும். அதுலேருந்து தான் கவுண்டர் வந்து இதுல ஆரம்பிக்கும். ஸோ ரஃப்பா ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருக்கு. இந்த 20 மினிட்ஸ் டைம்ல நம்ம நெக்ஸ்ட் பொரியல் பண்ண போறோம். அத செட் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு பொரியலுக்கு வந்து பெங்களூர் கத்திரிக்காய், கேரட் இது 2யும் ஸ்டீம் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டீமர் பாஸ்கெட்ல ஒரு சைடுல பெங்களூர் கத்திரிக்காய், கேரட் இது 2யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். இன்னொரு பக்கம் வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காவ சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஸ்டீமிங் பண்ணி நம்ம குக் பண்ணோம்னா, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆக்சுவல் வெண்டைக்காயோட பெனிஃபிட் வந்து ஸ்டீம் பண்ணும்போது நமக்கு நெறையவே கிடைக்கிறது. நீங்க ஃபுல்லா எண்ணெயில போட்டு வறுத்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் நெறைய போயிடுது. ஸோ இத பத்தின டீட்டெயில் வீடியோ நான் சீக்கிரம் போட போறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல இத நான் போடும்போது நெறைய பேர் நெறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிகினர்ஸ் கைட் மாரி வெண்டைக்காவ ஸ்டீம் பண்ணி எப்படி குக் பண்றது அப்படிங்கிற வீடியோ சீக்கிரமா நம்ம சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் குயிக்கா சொல்லிட்டு போறேன். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட், வெண்டைக்காய்க்கு வந்து சால்ட், டர்மெரிக் இது 2ம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இத வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல 0 மினிட் பிரஷர் குக்கிங் மெத்தட்ல குக் பண்ண போறோம். 0 மினிட் பிரஷர் குக்கிங் மெத்தட பத்தி டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். பட் இப்ப குக்கர் ரெடியா இல்ல. அதனால இத ஜஸ்ட் செட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு ரெடியா வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல கடுகு, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, இதுல சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம அடுத்து நமக்கு வந்து புளி தேவை, பருப்பு தேவை. அதெல்லாம் குக்கர்ல இன்னும் குக் ஆயிண்டே இருக்கு. ஜஸ்ட் இத குக் பண்ணி ரெடியா வச்சோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். இன்னும் குக்கர் பிரஷர் ரிலீஸ் ஆகாதனால நெக்ஸ்ட் நம்ம மசால் வடைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து ரெகுலர் மசால் வடை அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆந்திரா, தமிழ்நாடு 2தோட மசால் வடையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு ஒரு காம்பினேஷன் மசால் வடை. இது இந்த வீடியோல சொல்றது வந்து ரொம்ப 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 லென்த்தியான ஒரு வீடியோ. அதனால நான் ஜஸ்ட் ஒரு சம்மரி மாரி காமிக்கிறேன். இந்த ரெசிபிலாம் கண்டிப்பா செப்பரேட் வீடியோவா வந்தா தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மசாலோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிட்டு, மிக்ஸி ஜார சும்மா வீணாக்காம அதில கொஞ்சம் தண்ணி விட்டு, நம்ம புளி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இத போட்டு அடிச்சோம்னா, புளி தண்ணி ரெடி ஆயிடும். நம்ம இத அப்படியே சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடியாக்கி முடிக்கிறதுக்குள்ள நம்ம குக்கரும் இந்த சைட்ல ரெடியா இருக்கும். ஸோ குக்கர தொறந்துட்டு பார்த்தோம்னா, நம்மளோட வந்து ரைஸ் ரெடி, அதுக்கு கீழ வந்து ஸ்டாண்ட தூக்கினோம்னா மில்லட்ஸ் ரெடி, பருப்பு ரெடி, புளி ரெடி, தக்காளி ரெடி. எல்லாமே எதுவுமே சிந்தாம, சிதறாம பெர்ஃபெக்ட்டா வெளில வந்திருக்கு. பருப்பும் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நல்லா குழஞ்சிருக்கு. அதுதான் மெயின் இதுல. ஏன்னா சில வாட்டி இந்த பாட் அண்ட் பாட் மெத்தட்ல பருப்பு வந்து குழையாது. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பி போய் வச்சு குக் பண்றதுலாம். ஸோ அதுதான் பாசி பருப்பு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் வந்து சேஃபா இருக்கும். இந்த பாட் அண்ட் பாட்ல.
இப்ப நெக்ஸ்ட் தண்ணிய மாத்திட்டு இப்ப சௌசௌ வெண்டைக்கா வந்து ஸ்டீமர்ல வச்சிருக்கோம் இல்லையா? அது 0 மினிட் பிரஷர் குக்கிங் ஆரம்பிச்சுடலாம். இது 0 மினிட்னா 0 மினிட் கிடையாது. இது வந்து 5 டூ 6 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா பிரஷர் பில்ட் ஆயிட்டு அந்த 0 ட்ரிக்கர் ஆகும்போது நம்ம போய் இது வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 5 டூ 6 மினிட்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, இந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அதுல புளிய போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு இந்த சாம்பார் தல்ல கொட்டிடலாம். அதுக்கு மேல நம்ம வேக வச்ச தக்காளிய போட்டு நல்லா மசிச்சிடலாம். பருப்பையும் நல்லா குழச்சு வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து சூடா இருக்கும்போது குழச்சா தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ வந்து பருப்பையும் நல்லா குழச்சு வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு, சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கேஸ் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும். ஏன்னா, நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து குக் ஆயின்னு இருக்கு. வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அட்லீஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது நம்ம 0 மினிட் குக்கிங்கும் முடிஞ்சிருக்கும். இதில போய் நம்ம பிரஷர நம்ம தான் மேனுவலா ரிலீஸ் பண்ணோம். இத ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸும் வெண்டைக்காவும் ரெடி. இத வெளில எடுத்ததுக்கப்புறம் சௌசௌ கேரட் இத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ப்ரவுன்ல ஆல்ரெடி எனக்கு வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேப்சிகம் பொடிசு பொடிசா கட் பண்ணா குக்கிங்கே தேவையில்ல. ஸோ இதில சேர்த்தாச்சு. அப்புறம் வெண்டைக்காவ சாம்பாரோட சேர்த்தாச்சு. இதோட பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே இங்க குக்ட் ஆக்சுவலி. சாம்பார் பொடி மட்டும் தான் ராவா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டோம்னா, சாம்பார் பொடியோட ரானஸும் போயிடும். அதனால எல்லாத்தையும் வந்து சேர்த்து கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பொரியல் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் எப்போதுமே பொரியலுக்கு வந்து கொத்தமல்லி பொடி, வேர்க்கடலை பொடி இதெல்லாம் ரெடி டூ ஈட் பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம பொரியல் வந்து ஈஸியா ரெடி ஆகும். தேவையில்லாம தாளிச்சு கொட்டி அந்த டைம்லாம் தேவையே இல்ல. ரெடி டூ ஈட் பொடி போட்டு நம்ம பொரியல் பண்ணாலே நம்ம வந்து பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து குக் ஆயிட்டு கடைசியா நம்ம வந்து கொத்தமல்லி வந்து தூவிட்டோம்னா, சாம்பார் ரெடி, பொரியல் ரெடி. கடைசியா நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த வடை மட்டும் தான். அதே நிஞ்சால ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட்ட வச்சுட்டு, அது மேல எண்ணெய நல்லா பிரஷ் பண்ணிட்டு, வடை மாரி ஷேப் பண்ணி வடையெல்லாம் ஒன் பை ஒன் பிளேஸ் பண்ணி, திருப்பி அது மேல கொஞ்சம் ஆயில்லாம் பிரஷ் பண்ணிட்டு, 200 டிகிரி சென்டிகிரேட்ல ஏர் ஃப்ரையர் மோட ஆன் பண்ணிட்டோம்னா, 15 மினிட்ஸ்ல வடை வந்து பக்காவா ரெடி ஆயிடும். ஆக்சுவலி 5 மினிட்ஸ்ல இந்த பருப்பெல்லாம் குக் ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப ரோஸ்டிங் வேணாம்னா 5 மினிட்ஸ்ல ஆக்சுவலி இது ரெடி. பட் எனக்கு பக்காவா வந்து டீப் ஃப்ரை பண்ற மாரியே வடை வேணும் அப்டின்னா 15 மினிட்ஸ் குக்கிங் டைம் இதுக்கு. ஸோ வந்து 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பக்காவா டீப் ஃப்ரை பண்ண மாரியே இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும்னா நீங்க 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு 15 மினிட்ஸ்ல நான் எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட சிம்பிள் சமையல் ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ், குதிரைவாலி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய், சின்ன வெங்காய சாம்பார். இதில பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயோட கலர் வந்து அப்படியே வந்து பெர்ஃபெக்ட் கிரீனா இருக்கு. தக்காளியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீம் பண்ணதுனால அது கலரும் நல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கு. அதுக்கப்புறமா பொரியல் வந்து சௌசௌ, அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மிச்சம் மீதி பேசிக்கலி அத போட்டு ஒரு பொரியல். அப்புறமா நம்ம மசால் வடை. அவ்வளோதான் என்னோட சிம்பிள் சமையல் ரெடி. நீங்க இதில ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாரி நெறைய பாட் அண்ட் பாட் மெத்தட் வச்சு வீடியோஸ் வேணும்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச மட்டும் என்னால எப்பலாம் முடியுமோ நான் வீடியோஸ் போட்டு தரேன். உங்கள சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you soon.